Hello students, welcome to AMM Medical. And நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா, ஒரு ஃபார்ம் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா, இதுக்கப்புறம் எல்லா லெக்சர்ஸ்லுமே பைனரி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பைனரி அடிஷன்னா என்னது? நம்ம நார்மலாக இப்போ 5 + 2 = 7, இதான் வந்து நார்மலாக அடிஷன். ஓகேவா, இப்போ இது வந்து டெசிமல் அடிஷன். ஓகேவா, இதே மாதிரி நம்ம பைனரியில் ஆட் பண்ணும்போது இப்போ 101 ஒரு வேல்யூ, 111 ஒரு வேல்யூ, இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுவோம்? இந்த ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதை வந்து நார்மல் அடிஷன். ஓகேவா, இதுக்கும் ஒரு தனி கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, அதே கான்செப்டை இங்கேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுவும் நம்ம நார்மல் அடிஷன்லேயே பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுப்போம். இதே கான்செப்டை பைனரியில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, டெசிமல் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகேவா, இப்போ டெசிமலை நம்ம நார்மலாக 5 + 2 = 7 போட்டுடலாம். அதே மாதிரி இந்த 1 + 1 = 2ன்னு இங்கே போடக்கூடாது. ஓகேவா, there is a rule for this addition and there is a rule for this addition. ஓகேவா, இதே அடிஷன் தான் இங்கேயும் நடக்குது, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஓகேவா, இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்துடலாம். இது எப்படி ஆட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஆட் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த பைனரி அடிஷன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைலில் கேல்குலேட்டர்ஸ் இருக்குல்ல, கேல்குலேட்டரில் இப்போது 25 + 5 எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம மைண்ட் எப்படி ஆட் பண்ணுவோம்? 25 + 5 அப்போ 30 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, பட் கேல்குலேட் நம்ம ஃபோனில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து 25 + 5 கொடுத்துருவோம். ஓகேவா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 25 இருக்குல்ல, இந்த 25க்கு தனியாக ஒரு பைனரி வேல்யூ இருக்கும், 0s and 1s மட்டும் வச்சு. ஓகேவா, இப்போது 2க்கு தனியாக பைனரி வேல்யூ, 5க்கு தனியாக பைனரி வேல்யூ, அடுத்தது இந்த 5க்கு தனியாக பைனரி வேல்யூ இருக்கும். ஓகேவா, இப்போது 2க்கு என்ன வேல்யூ? 010, அடுத்து 5க்கு 101 + 5க்கு 101. ஓகேவா, இப்போது இந்த வேல்யூவையும் இந்த 101ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, அந்த அவுட்புட் தான் 30க்கான ஆன்சர். 30ன்ற அவுட்புட் வரும் நமக்கு. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க தான் வந்து பைனரி அடிஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெசிமல் இன்புட் கொடுக்குறோம் 25 + 5ன்னு. நெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு பைனரியாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, அந்த பைனரி இன்னொரு பைனரியாக கன்வெர்ட் ஆகி அதுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, அந்த அவுட்புட்டு மறுபடியும் டெசிமலாக கன்வெர்ட் ஆகி நமக்கு டெசிமல் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? இப்போது நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்ம ஒரு டெசிமல் வேல்யூ இன்புட் கொடுக்குறோம், அதாவது நார்மல் 1 2 3 இப்போ 25 + 5 கொடுக்குறோம். ஓகேவா, அது ஒரு டெசிமல் வேல்யூ அப்படியே கொடுக்குறோமா, அது உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இந்த 25 + 5 உள்வாங்கி பைனரியாக கன்வெர்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த 2 தனியாக பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவோம், 010, அடுத்து 5 101 கன்வெர்ட் பண்ணும், ப்ளஸ் 5 101 கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, இந்த 6 பிட் வேல்யூ அண்ட் இது 3 பிட் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். ஓகேவா, அந்த வேல்யூவும் மறுபடியும் 1011 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும், 0101 அந்த மாதிரி 0s and 1s மட்டும் கம்பைன் பண்ணி ஒரு பைனரி வேல்யூ அவுட்புட் வரும். அந்த பைனரி வேல்யூவை மறுபடியும் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு 30ன்ற அவுட்புட் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பைனரி அடிஷன் ஆகிற ப்ராசஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அதே கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டெசிமல் அடிஷனே பார்த்துடலாம். டெசிமல் அடிஷனில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 25 + 5 எடுத்துக்கலாம். ஓகேவா, 25 + 5 இப்போ இது எப்படி ஆட் பண்ணுவோம்? 25 5 இப்போ நார்மலாக ஆட் பண்ணுங்க. 5 + 5 இங்கே 0 வரும், 10 வரும், இங்கே 1 வரும். ஓகேவா, இங்கே 0 1. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 அவுட்புட் வந்துச்சா? இதுதான் எல்லா ஒரு காமன் பர்சன் போடுற வேல்யூ. ஓகேவா, பட் நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா, இதுக்கு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது 25 இருக்கா, 25ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 25ஐ தனியாக பிரிங்க, 20 + 5ன்னு எழுதலாமா? ஓகேவா, இப்போது இந்த 20யோட பொசிஷனல் வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த 2வோட பொசிஷன் என்னது? பொசிஷன் 2. இந்த 0வோட பொசிஷன் வந்து 0th பொசிஷன், இந்த 2வோட பொசிஷன் வந்து 1. ஓகேவா, அடுத்து இந்த 5வோட பொசிஷன் வந்து 0. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பொசிஷனை கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கு பொசிஷனல் வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதோட பொசிஷனல் வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 0 கீழே இருக்குது,
டெசிமல் வேல்யூ. அப்போ டெசிமலோட பேஸ் வேல்யூ என்னது 10. 10 பவர் 0 பொசிஷன். அடுத்து இந்த 2 கீழ இறக்கிட்டு 10 பவர் பொசிஷன் 1. ஓகேவா? இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 10 power 1 plus 0 into anything 0 தான் obviously. ஓகேவா? அப்போ 2 into 10 20 தான் வரும். அதே ஆன்சர் வந்துச்சா? இத இப்போ இந்த 20ய ஒரு 20ன்ற வேல்யூவை 2 into 10 power 1 ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து இந்த 5 க்கு தனியா எழுதணும். 0th பொசிஷனா இது ஒரு டெசிமல் வேல்யூ. அப்ப இதோட பேஸ் 10. 10 பவர் அதோட பொசிஷன் 0. இப்போ வெறும் 5ன்றதை எப்படி எழுதலாம்? 5 into 10 power 0 ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ இதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்படியே 25 எப்படி பிரிச்சோம்? 20 + 5 ன்னு பிரிச்சோம். 20 எப்படி பிரிக்கணும்? 2 into 10 power 1 அப்படியே எழுதுங்க. 2 into 10 power 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ். அடுத்து 5 into 10 power 0. ஓகேவா? இப்போ இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா 25ன்ற வேல்யூ வந்துரும். ஓகேவா? இத நம்ம நார்மலா பண்ணலாம். பட் ஏன் இந்த மாதிரி 10 பவர் பேஸ் வெயிட் பேஸ் வேல்யூ வச்சு எதுக்கு போறோம் அப்படினா நமக்கு இந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா பைனரி வேல்யூல இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்க எலக்ட்ரானிக்ஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்செப்சுவல் நாலேஜ் வரும். ஓகேவா? இது ஓகே இதனால தான் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ரியல் டைம் நாலேஜ் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 வந்து தனியா பிரிங்க. இப்போ 5 நம்ம எப்படி பிரிச்சோம்? 5 into 10 power 0. அப்ப அதே கான்செப்ட். இங்க 5 into 10 power 0 இருக்கு. நாம இத எங்க போடணும்? இங்க போடுவோமா? இங்க போட கூடாது. இங்க தான் போடணும். ஓகேவா? எதுக்குன்னா இங்க 10 power 0 இருக்கா? இங்க 10 power 0. அப்போ அதுக்கு நேரா தான் போடணும். இங்க 10 power 1 க்கு நேரா போட கூடாது. இப்போ நம்ம இங்க எப்படி 25 5 நம்ம இங்க கூட போட்டுக்கலாம்ல. இப்போ இந்த 2 க்கு நேராக போட்டுக்கலாம்ல. ஏன் நம்ம இங்க போட்டோம்? ஏன்னா நமக்கு தெரியும் இது 1s இது 2s னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஓகேவா? அப்போ இது 1 இது 0th பொசிஷன் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? அப்ப 5ன்றது 0th பொசிஷன்ல இருக்கு. 0th பொசிஷன்னா 0th பொசிஷன் நேரா தான் எழுதணும். அப்போ 5 into 10 power 0. ஓகேவா? இப்போ இத ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து நார்மலா ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ஆட் பண்ணுங்க. 5 + 5 10 வருதா? நமக்கு 10ன்ற வேல்யூ வருது. அப்போ 10 into 10 power 0ன்ற வேல்யூ வருது. ஓகேவா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ இருக்குல 10. இப்போ இந்த வேல்யூ வந்து எது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ 10 நம்ம நார்மலா எழுத முடியாது. அது ஏன் அப்படின்னா டெசிமல் வேல்யூல 0 to 9 தான் வந்து பாசிபிள். ஓகேவா? ஒரு டெசிமல் வேல்யூ எழுதணும் அப்படின்னா 0ல இருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர் மட்டும் தான் அப்படியே எழுத முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 5 இல்லாம 2 இருந்தா வெச்சுக்கோ. 5 + 2 7. அப்போ 9ஓட கம்மியா இருக்கு. நம்ம டெசிமல் வேல்யூல ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஓகேவா? ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 0 to 9. அப்போ 9ன்றது ஹையஸ்ட் வேல்யூ. நமக்கு கிடைச்சிருக்க அடிஷன் வேல்யூ இந்த ஹையஸ்ட் வேல்யூவை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கு. கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதே வேல்யூ அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல 5 இல்லாம 2 இருந்துச்சு அப்படின்னா 5 + 2 7. 7 ஆப்வியஸா 7 is less than 9. ஓகேவா? ஸோ அப்படியே 7 இங்கே எழுதணும். அப்படி இல்ல இந்த 9ஓட பெருசா இருக்கு. இப்போ 10 வந்து greater than 9. ஓகேவா? greater than 9 இருக்கிறதுனால இந்த 10 இதே கான்செப்ட்ல பிரிக்கணும். ஓகேவா? இந்த 20 நம்ம எப்படி அதோட பொசிஷன் ரேட் வச்சு பிரிச்சோமோ அதே கான்செப்ட்ல இந்த 10 வந்து பிரிக்கணும். ஏன் பிரிக்கணும் அப்படின்னா இந்த 9 இருக்குல்ல ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் டெசிமல் வேல்யூ அந்த டெசிமல் வேல்யூ விட ஹையா இருக்கிற காரணத்தினால நம்ம அதை தனியா பிரிக்கணும். ஓகேவா? இப்போ இதை தனியா பிரிக்கும் போது என்ன ஆகும்? 10 எப்படி பிரிப்பீங்க? 10 எடுத்துட்டு இதோட பொசிஷன் வந்து 0. 1ஓட பொசிஷன் 1. ஓகேவா? அப்போ 1 எப்படி எழுதலாம்? அப்போ 1 into 10 power 1 and 0 into 10 power 0. ஓகேவா? இப்போ 10 வந்து இந்த மாதிரி பிரிக்கும்போது 1 into 10 power 1 plus 0 into 10 power 0 வருது. ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறம் இது எப்படிப்பா இங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் அதாவது இந்த பொசிஷன் வெயிட் வந்து பார்க்கணும். ஓகேவா? இதோட பொசிஷன் 0வா? இதோட பொசிஷன் 1. அப்போ 0th பொசிஷனை 0க்கு நேரா எழுதணும். 1ன்ற பொசிஷனை இந்த பவர்ல எழுதணும். ஓகேவா? இப்போ இதை தனியா பிரிச்சுட்டு இது வந்து 0th பொசிஷன். இப்போ 0th பொசிஷன்ல இருக்கிறது 0 கூட தான் சேர்க்க முடியும். அப்பதான் கம்பைன் ஆகி ஆட் ஆகுதா? ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது 1ன்றத பொசிஷன் 1க்கு தான் எடுத்துட்டு போகணும். அப்போ இது அப்படியே எழுதுங்க. 0 into 10 power 0.
ஓகேவா. அடுத்து இந்த 1 into 10 power 1 இங்கே எடுத்துருவாங்க. 1 into 10 power 1 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது 2 + 1 3 ஓகேவா. இப்போ கிடைச்சிருக்க வேல்யூ 3 வந்து எதுக்கு கம்பேர் பண்ண சொன்னேன், நம்மளோட டெசிமல் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ 9 ஓகேவா. இப்போ 9 கூட கம்பேர் பண்ணுங்க. 3 less than 9 ஓகேவா. less than 9 இருக்குன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ 3 into இதை அப்படியே போட்டுருங்க 10 power 1 ஓகேவா. இப்போ இந்த வேல்யூ நார்மலா ஆட் பண்ணுங்க. 3 into 10 power 1 என்னது 30 ஓகேவா. 0 into anything 0. அப்போ கிடைச்சது அவுட்புட் 25 + 5 னாலும் 0. இந்த மெத்தட்ல போடும்போது 30 தான் வந்து அவுட்புட் வருது ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடணும்னு சொன்னல, அது ஏன் அப்படின்னா 5 + 5 என்னது 10 நம்ம என்ன பண்றோம் 10 ன்னு அப்படியே இங்க போடுறோமா. இப்போ 25 + 5 இருக்கு ஓகேவா. 5 + 5 10 தானே வருது. நம்ம என்ன பண்றோம் 10 அப்படியே இங்க போடுறோமா. 10 போட்டு இங்க 2 கீழ இருக்கறோமா. இல்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் ஓகேவா. இப்போ 5 + 5 10 0ன்றது இங்க போட்டுட்டு 1ன்றது மேல போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்றோம்ல, இதே கான்செப்ட் இங்கேயும் அப்ளை ஆகும் ஓகேவா. ஜஸ்ட் கான்செப்ட் ஒன்று தான், மெத்தட் தான் வேற மாறும் ஓகேவா. இதை நம்ம ஜஸ்ட் மைண்ட் கால்குலேட் பண்றோம். இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்றோம் ஓகேவா. இப்போ இதே கான்செப்டை பைனரியில வந்து செட் பண்ண போறோம். இப்போ 25 + 5 ன்னு போட்டோம். பைனரியில 101 + 010 இப்படின்றத ஆட் பண்றது எப்படி பார்ப்போம் ஓகேவா. ஸ்டார்டிங்ன்றதுனால ரொம்ப பெரிய ஒரு 3 பிட் வேல்யூ 4 பிட் வேல்யூ நான் 2 பிட் வேல்யூ எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ 1101 ஓகேவா. இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுவீங்க. இப்போ நார்மல் டெசிமல் அடிஷன் இருந்தா 1 + 1 2 இங்க 1 இருக்கு, ஸோ 1 12 இருக்கீங்க ஓகேவா. ஆனா அப்படி பண்ணக்கூடாது பைனரியில ஓகேவா. இப்போ பைனரியில நம்ம 0s and 1s மட்டும் தான் வச்சு ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். அப்போ நம்ம கிடைக்க போகிற அவுட்புட்டும் 0 and 1 வச்சு தான் ஓகேவா. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 and 1 இங்கே 0 and 1 ஓகேவா. 100ன்றது தான் இதோட அவுட்புட் ஓகேவா. 0 and 1 மட்டும் தான் வச்சு ஒரு இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா 0 and 1 மட்டும் தான் வச்சு ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஓகேவா. இப்போ இதோட அவுட்புட் வந்து 101. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேவா. இப்போ அந்த டெசிமல்ல பண்ண கான்செப்ட் தான் நம்ம டெசிமல்ல எப்படி ஒரு வேல்யூ வந்து பொசிஷனல் வெயிட் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் எழுதணுமோ அதே கான்செப்ட் இதுக்கும் அப்ளை ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாம் ஓகேவா. 1 இதோட பொசிஷன் என்னது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். இதை எப்படி எழுதணும் கீழே இருக்கு. இது பைனரி வேல்யூன்றதுனால 2 பவர் அதோட பேஸ் வேல்யூ பவர் அதோட பொசிஷன் 2 power 0 ஓகேவா. அந்த இந்த 1 எப்படி எழுதணும் 2 power 1. இப்போ இது எப்படி எழுதலாம் 1 into 2 power 1 and plus 1 into 2 power 0 ஓகேவா. இப்படி எழுதலாமா. இதே அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க 1 into 2 power 1 and plus 1 into 2 power 0 ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 0 1. இப்போ 0 1 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் இதே மெத்தட்ல 1 ஓட பொசிஷன் 0, 0th பொசிஷன் 0 ஓட பொசிஷன் வந்து 1. இப்போ 1 எப்படி இது பைனரின்றதுனால பேஸ் வேல்யூ வந்து 2. இப்போ 2 power 0 இது 2 power 1 ஓகேவா. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் 0 into 2 power 1 and plus 1 into 2 power 0 ஓகேவா. இப்போ இத அப்படியே எடுத்து போய் நீங்க எழுதுங்க 0 into 2 power 1 and plus 1 into 2 power 0 ஓகேவா. இப்போ டெசிமலுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஓகேவா. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ என்னது 2 into 2 power 0வா இதான் வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கா, இந்த பேஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கா, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா. கம்மியா இருக்குன்னா அப்படியே எழுதிடலாம். அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இப்போ இந்த சம்மனை வந்து ஈக்குவல் டுவா இருக்கு ஓகேவா. 2 தான் அவுட்புட் இருக்கு, 2 தான் ஈக்குவலா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 கிடைச்ச அவுட்புட் 2. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடைச்சிருக்க அவுட்புட் இருக்குல்ல இதை பிரிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க ஓகேவா. இப்போ 0th பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் தனியாக வர மாதிரி பிரிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த 2 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 + 0 பிரிக்கலாம் ஓகேவா. 2 + 0 into 2 power 0 போடலாம் ஓகேவா. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 2 power 0 இருக்குல்ல 2 power 0 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க.
இப்போ 2 into 2 power 0 plus 0 into 2 power 0 வா அண்ட் இப்போ என்ன பண்ணணும் 2 power 0 ஓட வேல்யூ என்னது 1 1 into 2 power 1 plus 0 into 2 power 0 ஓகேவா இப்போ நமக்கு கிடைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ வந்துச்சு அண்ட் 0th பொசிஷன் வேல்யூ வந்துச்சு இப்போ அதோட ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ல அதை எழுதிடணும் ஓகே நான் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓகேவா இப்போ நமக்கு ஒரு கிடைச்சிருக்க அவுட்புட் வந்திருக்கு இப்போ 1 + 1 2 வந்திருக்கு நார்மல் அடிஷனில் அந்த வேல்யூவை எழுதுங்க மிஸ்டர் அந்த வேல்யூ வந்து இந்த பைனரி வேல்யூவோட பேஸ் வேல்யூ இருக்குல்ல 2 அது கூட கம்பேர் பண்ணுங்க சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 1 அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா 1 வந்து 2 ஓட கம்மியாக இருக்குது ஸோ அப்படியே 1 into 2 power 0 எழுதிடுங்க ப்ராப்ளம் இல்லை அப்படி சப்போஸ் இந்த மாதிரி 2 into 10 2 power 0 இந்த வேல்யூ கிடைச்ச அவுட்புட்டும் அதோட பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் இது எதுக்கு அப்படின்னா இப்போ 2 வந்து தனித்தனியாக எப்படி பிரிக்கலாம் 1 + 1 பிரிக்கலாம் 1 + 1 பிரித்தாலும் 2 power 0 தான் வேல்யூ வருது அதாவது இதே அவுட்புட் தான் வருது ஸோ அந்த மாதிரி பிரிக்க முடியாது ஓகேவா நான் சொல்கிறேன் இப்போ 2 வந்து எப்படி பிரிக்கலாம் 1 + 1 1 + 1 எப்படி எழுதலாம் இதோட பொசிஷன் வெயிட் வச்சு 1 into 2 power 0 1 into 2 power 0 மறுபடியும் இதே கான்செப்ட் தான் வந்துச்சு ஸோ அது கேன்சல் ஓகேவா அண்ட் வேற மாதிரி எப்படி எழுதலாம் 2 + 0 தான் எழுத முடியும் ஓகேவா வேற வழி இல்லை 2 + 0 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா 2 power 0வா இப்போ 2 + 0 கூட 2 power 0வை மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க ஓகேவா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 2 power 0 வரும் 2 power 0 ஓட வேல்யூ 1 அப்போ 1 into 2 power 1 இருக்கீங்க ஓகேவா இந்த இடத்துல 1ன்னு இருக்கு அப்போ இந்த 1 அப்படியே எடுத்துக்கோங்க அடுத்து இங்க 0 into 2 power 0 இந்த 0th பொசிஷன் வந்துச்சு இங்க 1ன்ற பொசிஷன் வந்துச்சு இப்போ இதே கான்செப்ட் இங்க எடுத்து போய் எழுதுங்க இதே வேல்யூ எடுத்து போய் எழுதுங்க ஓகேவா இப்போ 0th பொசிஷன்ல இருக்கிறது 0 into 2 power 0 இப்போ 0 into 2 power 0 ஓகேவா 1 into 2 power 1ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்போ 1ன்ற பொசிஷன் இங்க எழுதணும் 1 into 2 power 1 ஓகேவா அடுத்து இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணணும் ஓகேவா இந்த மூணு இப்போ இந்த 2 power வேல்யூ விட்டுருங்க எல்லாமே 2 power 1ல தான் இருக்கு ஸோ அதை விட்டுருங்க ஓகேவா அது ப்ராப்ளம் இல்லை இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே 1 இருக்கு இங்கே 1 இருக்கு இங்கே 0 இருக்கு அப்போ இந்த மாதிரி வருதா 1 1 0 இது நார்மல் ஆட் பண்ணுங்க 1 + 1 2 2 + 0 2 தான் 2ன்ற வேல்யூ வந்துச்சா அதே மாதிரி இதுக்கு வந்துச்சா அப்போ இந்த 2 power 0க்கு பதிலாக இந்த 2 power 1 இருக்கு ஓகேவா இதே கான்செப்ட் இதே இங்க என்ன பண்ணணுமோ அதே கான்செப்ட் இங்க பண்ண போறோம் ஓகேவா இப்போ இங்க எப்படி பிரிக்கலாம் இப்போ இந்த கிடைச்ச வேல்யூ வந்து பேஸ் வேல்யூக்கு பேஸ் வேல்யூ என்னது b = 2 பேஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுங்க அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா இல்ல ஈக்குவலா இருக்கா அப்படி இந்த சமல ஈக்குவலா இருக்கு ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த மாதிரி தான் பிரிக்க முடியும் 1 1 பிரிக்க முடியாது அதாவது half 1 + 1 into 2 power 1 அப்படின்னு பிரிக்க முடியாது 2 + 0 தான் பிரிச்சாகும் ஸோ 2 + 0 into 2 power 1 தான் அடுத்து இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 2 power 1 plus 0 into 2 power 1 தான் இப்போ இதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தான் ஓகேவா இப்போ இதே மாதிரி பண்ணும்போது என்ன வருது இங்கே 2 power 1 இங்கே 2 power 1 இருக்கா அப்போ 2 power 2 ஓகேவா plus 0 into 2 power 1 இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது செகண்ட் பொசிஷன் இப்போ இதுல என்ன மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னா 1ன்ற வேல்யூ மல்டிப்ளை ஆயிருக்கு அதாவது 1 into 2 power 2 plus 0 into 2 power 1ன்ற வேல்யூ இருக்கு ஓகேவா இப்போ இது எப்படி 0th பொசிஷன் 0க்கு நேராவும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட்க்கு நேராவும் எழுதி ஆட் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட்க்கு நேரா எழுதுங்க ஓகேவா இப்போ 0 into 2 power 1 அடுத்து செகண்ட் பொசிஷன் செகண்ட்க்கு நேரா எழுதுங்க 1 into 2 power 2 இப்போ இந்த பொசிஷன் வெயிட் இருக்குல்ல இந்த பொசிஷன் வெயிட் எடுத்துட்டு நார்மலா எழுதுங்க 1 0 0 அவ்வளவுதான் அவுட்புட் ஓகேவா இப்போ இந்த வேல்யூ தான் இந்த மாதிரி எழுதலாம் ஓகேவா இந்த 1 1 இருக்கா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுற மாதிரி இந்த பிரிச்சு எழுதுறத தனியா எழுதணும் அப்படின்னா அவுட்புட் வந்துடும் ஓகேவா 1/1101 ஆட் பண்ணா 100 வேல்யூ அவுட்புட் வரும் ஓகேவா இதுதான் வந்து சிம்பிளா ஒரு பைனரி அடிஷன் அப்படின்னா ஓகேவா நான் 2 பிட் வேல்யூ தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் லெக்சர் வேணா 3 பிட் வேல்யூ வேணா போட்டு காட்டுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எதனா டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை அண்ட் தேங்க்யூ